உங்கள் உடம்பு தெரியாது, உங்கள் உடம்புல உயிர் வந்தது தெரியாது. ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிகிட்டு இருக்கிறார். 3 பங்கு நீரினால் நிரம்பியது நம்ம உலகம். 1 பங்கு மண், 3 பங்கு தண்ணி, 4 சரியா. அதுக்கு மேலே காற்று எவ்வளோ இருக்கும்? இப்படியே கணக்கு பண்ணிங்கன்னா ஆகாயம் என்பது எவ்வளவு? கணக்கே கொள்ள முடியாது. பரந்த ஆகாயம். இதில் 8 கோள்கள் சுற்றிட்டு இருக்கு, 9 கோள்கள் சுற்றிட்டு இருக்கு. ஒன்றை பற்றி கொண்டு சுற்றி வருகிறது படிக்கிறோம் பாடத்தில். அதுக்கு அப்பாலையும் எவ்வளோ கோள்கள் இயங்கி கொண்டு தான் இருக்குது. பேரண்டம், மாபேரண்டம் அப்படின்னு கணக்கு ஞானிகள் எழுதி வச்சுருக்காங்க. இவங்க செய்கிற ஆராய்ச்சியெல்லாம் இப்போது சனி கிரகத்து வரைக்கும் இருக்குது. செவ்வாய்க்கு போயிருக்காங்க, புதனுக்கு போகிறாங்க, வியாழனுக்கு போகிறாங்க, வெள்ளி கிரகத்துக்கு போகிறாங்க. போய் ஏதோ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதையெல்லாம் நம் முன்னோர்கள் ஆய்வு பண்ணி செவ்வாயா சிகப்பாக இருக்கும், அதில் முழுக்க முழுக்க காப்பர் என்கிற செம்பு விளைகிறது. யார் எழுதினா? நம்ம ஆளுங்க எழுதியிருக்காங்க, நம்முடைய ஞானிகள். சூரியன் அங்கே தங்கம் விளைகிறது, சந்திரன் வெள்ளி விளைகிறது, பாதரசம் நிறைய விளையுது. ஆக இந்த உடம்பு எதனாலலாம் ஆனது? மண்ணினால் ஆனது. மண்ணில் என்னெல்லாம் இருக்குது? நிறைய இருக்குது. ஒரு மனிதனுக்கு என்ன விருப்பம் வருது? குழந்தை பிள்ளைங்க, நம்ம வீட்டு பிள்ளைங்களை ஒவ்வொருத்தரையும் கவனமாக பார்க்குறோம். விளையாடும் போது பார்த்திங்கன்னா மண்ணில் விளையாட ரொம்ப விருப்பம். ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, வளர்கிற பருவத்தில் குழந்தைங்க எதை தேடும்? நீங்கள் 1000 தான் பொம்மை வாங்கி கொடுங்க, கொஞ்சம் மண் தர பார்த்துன்னா என்ன செய்யும்? அந்த மண்ணில் தான் விளையாடுறோம். மேலே மண்ணை பூசிக்காத இழுத்துட்டு வருவாங்க, மேலே சேர பூசிக்காத இழுத்துட்டு வருவாங்க. விட்டுடணும். மண்ணில் அந்த குழந்தை விளையாடினா தான் மண்ணும் அதுவும் ஒன்றாகும். அப்போ தான் மண்ணில் இருக்கிறது இந்த குழந்தைய ஒன்றும் பண்ணாது. இந்த குழந்தை பொலிவா நலிவில்லாமல் வாழும். நம்மளாம் மண்ணில் விளையாடணும். நம்ம பெரியவங்க மண்ணில் விளையாடினாங்க, சேறு பூசிக்கிட்டாங்க. இப்போ சேறு பூசி உங்களை குளிக்க வைக்கிறதுக்கு பணம் வாங்குறாங்க ஐயா. நீங்கள் ஒரு மருத்துவ முகாம் போனீங்கன்னா உங்கள் உடல் முழுவதும் சேரை பூசி காய விட்டு உங்களை கழுவி எடுக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் நீங்கள் ஒரு பணம் கொடுக்கணும். கேட்டால் அது பேர் என்ன? மண் குளியல். நீங்கள் மாடியில் போய் சூரியனில் காயணும், அந்த காசு வாங்குறான். சூரியன்கிட்ட காசு கொடுக்க முடியாது. நம்மளை படுக்க போட்டு பணம் வாங்குறார். கேட்டால் சூரிய குளியல். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏன் மறந்தோம்? இயற்கையோடு நம்ம ஏந்து வாழ தெரியல. மறைக்கப்பட்டு விட்டது, மறுக்கப்பட்டது விஞ்ஞானம் என்ற பெயரில்.